நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து ஜெபிக்க முடியா? ரெவரன் கமல்ராஜ் ஐயா நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்க நமக்கு பரிச்சயமானவங்க, பல இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையை பேசுறவங்க. ஆகவே அவங்க இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டு விழாவுக்கு பிறகு மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல நான் சந்தோஷம் அடைகிறேன். அல்லேலூயா. காலையில் ஒரு 3 ஆராதனை பேசினேன். ஒரு ஆராதனையும் 2 மணி நேரம் ஆராதனையோடு வார்த்தையை சொன்னதுனால கொஞ்சம் தொண்டை ரிப்பேர் ஆகிருக்குது. என் வாய்ஸும் ஏஎம் டேவிட் ஐயா வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ தொடர்ந்து கூட்டங்கள் பேசும்போது அப்படி தான் நடக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு பாட்டு பாடினா அதை சரி பண்ணிடுவார், விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, கைத்தட்ட 4 பேரை மட்டும் பாருங்க, அவங்கள மட்டும் எக்ஸ்ட்ரா ஆசீர்வதிங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுறேன். உங்க சபையில் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நிறைய பேர் காணும். ஆனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு வந்துக்கிறீங்களே, உங்களை ரெட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கொரோனா டைம்ல நான் ஒரு பாட்டு எழுதுவதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். டிவியில் பேப்பரில் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி கொத்து கொத்தான மரணங்கள். இவ்வளோ பேர் செத்தாங்க, அவ்வளோ பேர் செத்தாங்க, இங்கே இவ்வளோ சாவு, அங்கே அவ்வளோ சாவு. கேட்குறவங்களாம் பயத்தில் இருக்கிறாங்க. அப்போ நான் தனியாக உட்காந்து, ஆண்டவரே, ஒரே சாவு செய்தியாக வருது, கூட்டம் கூட்டமாக சாவுறாங்களே, நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு வேதத்தை திருப்பும் போது ஆண்டவர் எனக்கு பாடல் வகை எழுதுவதற்கு அன்றைக்கி கர்த்தர் உதவி செஞ்சார். அப்போ ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுசும் துர்ச்செய்தி கேட்க செய்கிறது. நடக்கிற விஷயந்தான். மைனஸா நெகட்டிவா மரணத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? இஸ்ரவேலே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவான். உங்கள் பக்கத்தில் கை போட்டு சொல்லுங்க. என்ன சொல்லணும்னு தெரியலையா? நீ பாக்கியவதி. சகோதரிங்க பாக்கியவதின்னு சொல்லுங்க, சகோதரர் பாக்கியவான்னு சொல்லுங்க. இங்கிலீஷில் சொன்னால் blessed people. ஆமென். அல்லேலூயா. உலகம் ஒன்று சொல்லுது, ஆண்டவர் மாற்றி சொல்கிறார். உலகமே சாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை சொல்கிறாரு, நீ பாக்கியவான். ஆமென். பாக்கியவான்னா இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ரெண்டாவது, பலவீனன் தன்னை பலவான்னு சொல்லணும்னு ஆண்டவர் சொல்றார். யாராவது பலவீனமா இருக்கிறீங்களா? நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லாதீங்க. உடம்பு சரியில்லைன்னா கூட நீங்க சொல்ல, நான் பலவான், நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கிங்களேன், நான் நிறைய முறை இங்கே சொல்லியிருக்கிறேன், அதை திரும்ப சொல்கிறேன். நீங்கள் ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணி நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள். கேட்குறவங்க கேட்பாங்க, நல்லா இருக்கிறது எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்? சொல்லுங்கள். கமல் பாஸ் சொன்னார், நீங்கள் 10 பேருக்கு உடம்பு முடியாத நேரத்தில் நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் கொடுத்துருவார். ஏன்னா அவர் அப்படி தானே சொல்கிறார், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் சொல்லணுன்றாரு. அல்லேலூயா. இப்போ எல்லாமே எங்கே இருக்குதுன்னா நம்முடைய வார்த்தையில் தான் இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு பிடிக்காதவங்க நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்களா? என்ன நினைப்பாங்க? எப்போ இது காலியாகும், எப்போ சீட்டு நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி சொல்கிறவங்க வார்த்தை உங்கள் பக்கம் ஒரு காதில் விழலாம். ஆனால் இன்னொரு பக்கம் கர்த்தர் சொல்லுவார், நீ வாழ்ந்திடுவாய், நீ செழித்திடுவாய். ஆமென். அந்த ஒரு சரணத்தை மட்டும் அப்படியே பாடி வார்த்தைக்குள்ளே நம்ம போகலாம். ஆமென். பாக்கியவான், நான் பாக்கியவான், தேவன் சொன்னாரே, பலவீன நல்ல பலவான் என்று தேவன் சொன்னாரே. வாழ்ந்திடுவாய், நீ செழித்திடுவாய், தேவன் சொன்னாரே. நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்து ஆசீர் பெற்றிடுவேன். நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்து ஆசீர் பெற்றிடுவேன். நீங்க யாரும் எக்ஸாம் எழுத வேணாம்,
நான் எக்ஸாம் எழுதுறத காப்பி அடிச்சுன்னா நீங்க பாஸ் ஆயிடலாம். அப்படின்னு சொல்லுங்க. தம்பி வெறும் கார்டு மட்டும் பிடி. ஃபர்ஸ்ட் அவங்க வார்த்தை படிச்சுக்கிட்டோம். சொல்லுங்க. பாக்கியவா பாக்கியவா என்று தேவன் சொன்னாரே. இது வந்து பின்பாட்டு பாட்டுனா ஈஸியா பிடிச்சிக்கலாம் பாட்டு. சரியா? பலவீன நல்ல பலவான் என்று தேவன் சொன்னாரே. சொல்லுங்க சொல்லுங்க. பலவீனன் வாழ்ந்திடுவாய் நீ செழித்திடுவாய் தேவன். நாளைக்கா சொல்றீங்களா? டக்குன்னு சொல்லும். வாழ்ந்திடுவாய் நீ செழித்திடுவாய் தேவன். நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அறிக்கை செய்து ஆசி பெற்றிடுவேன். நம்புகிறேன் ஆசி பெற்றிடுவேன். இந்த 4 வார்த்தையை பிடிச்சிங்க. பாக்கியவான், நான் பாக்கியவான். காலையில் நினைச்ச ஒன்று சொல்லுங்க. அன்னைக்கு முழுசும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென். நம்ம ஆளுங்களுக்கு ஏஞ்சி ஒண்ணுமே என்ன கவலைன்னா, ஐயோ இன்னைக்கு என்ன சோறு செய்யுது, இன்னைக்கு என்ன குழம்பு செய்யுது தான் கவலையே. அவர் சொல்லிட்டாரு. சிஎம் சொல்லல, பிரைம் மினிஸ்டர் சொல்ல, ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னு? நீ பாக்கியவான். ஆண்டவர் பிள்ளையா ரட்சிக்கப்பட்ட ஜனமா நீ மாறினதுனால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட நீ விசேஷமானவள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆமென். பலவீனன் அல்ல, நான் பலவான் என்று தேவன் சொன்னார். உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்க மேல பொறாமப்படுறவங்க, நீங்க எப்போ சாவலான்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஒருவேளை உங்க முன்னாடி மண்ணு வாரி கூட சாபம் விட்டுருக்கலாம், சீக்கிரமா செத்து போனேன். ஆனா ஆண்டவர் அதை நிறைவேற்ற மாட்டாரு. நீ வாழ்ந்திடுவாயின்னு சொல்லுவார், நீ செழித்திடுவாயின்னு சொல்லுவார். இதை சொல்றதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, நம்புகிறேன் ஆண்டவரே, நீங்க சொல்றதை நான் நம்புறேன். ஆமென். அது விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்து ஆசீர் பெற்றிடுவேன். கை தட்டி பாடலாமா? நீங்க கை மட்டும் தட்டக்கூடாது. நிறைய லேடிஸ் இருக்கிறீங்க, சாப்பிட்ற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பானை சோறுக்கு எவ்வளவு உப்பு போடுவீங்க? தேவையான அளவுக்கு. உப்பு நிறைய போட்டீங்கன்னா சோறு சாப்பிடவே முடியாது, என்ன ஆயிடும்? அது மாதிரி நீங்க உஷாரா கை பயங்கரமா தட்டிட்டு பாடாம விட்டீங்கன்னா உப்பு மாதிரி ஆயிடும். கையை தட்டணும், அதை விட சத்தமா பாடணும். ஆமென். பாடலாமா? பாக்கியவான், நான் பாக்கியவான் தேவன், பலவீன நல்ல பலவான் என்று தேவன். வாழ்ந்திடுவாய் வாழ்ந்திடுவாய் நீ செழித்திடுவாய் தேவன். நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அறிக்கை செய்து ஆசி பெற்றிடுவேன். நம்புகிறேன் ஆசி பெற்றிடுவேன். கவனிங்க, இவ்வளவு பெரிய பாக்கியம் எப்படி நமக்கு கிடைச்சிச்சுன்னா, இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்ட ஜனமேன்னு சொன்னார்ல, அந்த ஆண்டவர் நம்மை விலை கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மை வாங்கி இருக்கிறார். ஆமென். அதனால இந்த ஆண்டவர் முதல் சரணம் இப்படி ஆண்டவர் எழுத வச்சாரு. இந்த உலகத்துல வந்து தப்பு செய்யறவங்க இல்ல தீமை செய்யறவங்கள நம்ம சில நேரங்கள்ல மன்னிப்போம், ஆனா என்ன பண்ண மாட்டோம்? சொல்லுங்க. ஆமா, சரி சரி நான் மன்னிச்சிடுறேன். இந்த பாஸ்டருங்க வந்து குடும்பத்தை ஒன்றா சேர்க்கறது, சண்டை போட்டு ஒன்றா சேர்க்கறது இருக்குதுல்ல, ஆலோசனை சொல்லி ஜோம் பண்ணிட்டு கை கொடுங்கன்னா ஒன்று திருப்பி போயிடும். பார்த்துக்கிறீங்களா? அந்த ஒன்றா சேர்க்கறது அவ்வளோ பெரிய போராட்டம். ஆனால் ஆண்டவர் எப்படின்னா, எப்போ நம்மளை மன்னிக்கிறாரோ அத்தனையும் மறந்துடுவார். இப்படியா கை தட்டுறதுக்கு? அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் மற்றவங்களை மன்னிக்கணும். வேற யாரும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஒரு விஷயம் சொல்றேன், கவனிங்க. தாவீது ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி சிமேயின்ற ஒருத்தன் ராஜாவை தாவீதை மட்டமா பேசுறான்.
இப்போ நான் பெரிய ஆளா, இப்போ நான் ராஜா வரப்போறான் அப்படிலாம் அவமானமா பேசினதே இருந்தான் பாருங்க. ஒரு நாள் உள்ளபடியே தாவீது ராஜாவாயிட்டான். ஆமென் சொல்லுங்க. அப்போ வாழ்த்து சொல்ற எல்லாரும் வராங்க. அப்ப யாரும் வரா? சீமையும் வரான். இப்போ தாவீது கூட இருந்து ஒருத்தன் சொல்றான், ஒரு போர் சேவகன், ராஜா ஒரு காலத்துல இவன் ரொம்ப அவமானமா உங்களை பேசினான், அவனை போட்டுட்டா அப்படின்னு சொல்லுங்க. அப்போ தாவீது சொல்றாரு, இல்ல இல்ல, அவனை கர்த்தரே பேச அனுமதிச்சிருக்கும் போது நம்ம ஏன் கோவப்படுறது, விட்டுருப்பான்னு சொன்னாரு. சொன்னவர் விட்டுறலாம்ல. ஆனா வயசான காலத்துல தான் மகன் சாலமோன் கூப்பிட்டு சொல்றாரு, டேய் சீமையை ஒரு கண்ணு பார்த்துக்கடா, என்னை அவமானப்படுத்திட்டான்டா. ஆமீன் சொல்றீங்களா? ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்கல. என்னைக்கு நம்மளை மன்னிச்சாரோ மொத்தத்தையும் மறந்துட்டார். உங்ககிட்ட போய் இதெல்லாம் நான் சொன்னேன் பாரு. ஆமென். பக்கத்தை கைப்பிடி சொல்ல, மொத்தத்தையும் மன்னிச்சிட்டாரு, மொத்தத்தையும் மறந்துட்டாரு. ஆமென். இப்ப நீங்க கை தட்டாதீங்க, நான் பாடுற வரியை மட்டும் காப்பி அடிச்சுட்டு 2வது முறை என் கூட பாடுங்க. பாவத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்தும் ஒரு தேவன் உண்டு. பாவத்தை மன்னித்து படுத்தி பயன்படுத்தும் ஒரு தேவன் உண்டு. மறுபடியும், பாவத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்தும் ஒரு தேவன் உண்டு. அவர் இயேசுவே, 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 இயேசுவே. ஆராதனை, 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 ஆராதனை. சொல்லுங்க. பாக்கியவான் நான், தேவன் சொன்னாரே, பலவீன நல்ல பலவான் தேவன் சொன்னார். சொல்றவங்களா பாக்கியவான் தேவன் சொன்னாரே. நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்து ஆசி பெற்றிடுவேன். நம்புகிறேன், நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்து ஆசி. 2வது சரணம். வியாதியை நீக்கி சுகத்தை தந்து புது வாழ்வு கொடுக்கும் கர்த்தருண்டு. வியாதியை நீக்கி சுகத்தை தந்து புது வாழ்வு கொடுக்கும் கர்த்தருண்டு. பரிகாரியே பரிசுத்தரே, பரிகாரியே பரிசுத்தரே. சொல்லுங்க. வியாதியை நீக்கி சுகத்தை தந்து புது வாழ்வு கொடுக்கும் கர்த்தருண்டு. வியாதியை புது வாழ்வு கொடுக்கும் கர்த்தருண்டு. பரிகாரியே பரிசுத்தரே, பரிகாரியே. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வல்லமை குறையவே இல்லை. ஆமென். நம்ம நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆயிடுதுன்னா, நம்முடைய பக்தி அதிகமாகிறது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் மிராக்கிள் ஒர்க்கிங் பண்றார். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க. டாக்டரால முடியாததெல்லாம் இயேசுவால முடியும். ஆமென். நான் சில பேருக்கு ஜெபம் பண்ணும்போது, நீ வியாதி உள்ளவங்களுக்கு இப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்க மருந்தை நம்பல, மாத்திரையை நம்பல, மருத்துவரை நம்பல, டாக்டர் ஸ்பெஷலை நம்பல, உங்க வார்த்தையை நம்புகிறோம். அவர் தமது வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். சமீபத்தில் ஒரு பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவர் என்னெல்லாம் செய்யறாருன்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயல்களை விவரிப்பேன். உங்களை சாகாம வச்சுக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும், அவரை பத்தி பாடிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு விசுவாசி பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மாவை இந்த மாதிரி ஸ்பெஷல் மீட்டிங் கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு இயேசப்பா பற்றி தெரியாது, வேற மார்க்கத்தை சேர்ந்தவங்க. அவங்க வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்ததை சத்தத்தை கேட்டு தான் நம்ம போய் கூப்பிட்டுருக்காங்க. ஏமா அழுவுற? அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஐயா, அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு உடம்பெல்லாம் கட்டியாக இருக்குது, ஒரு 5 இடத்துல கட்டி இருக்குது,
வலி தாங்க முடியல. அப்போ அவங்க சொன்னாங்களாம், எங்கள் சர்ச்சில் ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது, வாங்க, இயேசுப்பா அவனுக்கு அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. பாஸ்டர் அந்த நேரம் கரெக்டாக ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாரு. ஆராதனை நடத்தும் போது எல்லாம் அப்படியே ஆராதனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பாஸ்டர் இப்படி வார்த்தை சொன்னார், இப்பொழுது சுகமாக்குற வல்லமை சபையில் இறங்குகிறது. கவனிங்க, இந்த அம்மா விசுவாசி வந்து அந்த அம்மா புதுசாக வந்து உட்கார வச்சுட்டு இவங்க ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் அந்த அம்மா மறந்துட்டாங்க, ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே அந்த அப்படியே சொன்னார். என்ன சொன்னார்னா, ஆராதனை நடக்கும்போது நீங்கள்லாம் இப்போ ஏசி போட்ட சபையாக இருக்குது, அந்த சபை ஒரு கொஞ்சம் சின்ன சபை, ஏசிலாம் போடாத சபை, கதவை திறந்து விட்டு ஆராதனை செஞ்சுக்கிறாங்க. ஆமீன் சொல்லுங்க. அந்த ஜன்னல் வழியா ஒரு பட்டர்ஃப்ளை வந்து அந்த கட்டி மேலே உட்காந்துச்சான். கொஞ்ச நேரத்தில் கட்டியெல்லாம் காணாம போயிடுச்சான். ஆமென். இப்படிதான் சுகமாக்குவார்லாம் இல்லை, எப்படியும் அவர் சுகமாக்குவார். பாஸ்டர் கை வச்சு ஜொம்மனாலும் சுகமாகும், பட்டர்ஃப்ளை அனுப்பியும் சுகமாக்குவார். வார்த்தை வந்தாலுமே வேலை நடந்துடும். அல்லேலூயா. பாருங்க, பாவத்தையே சொல்லி சொல்லி நம்மளை குத்தி குத்தி சாகடிக்காம பாவத்தை மன்னித்து பரிசுத்தமாக்கி நம்மை பயன்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. 2 சரணம் பாட்டீங்கல்ல, பாட்டமா? இப்ப மனப்பாடமா தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? தொடங்கி விட்டா பாடுறீங்களா, இல்லை இன்னொரு காப்பி அடிக்கிறீங்களா? வியாதியை நீக்கி சுகத்தை தந்து புது வாழ்வு கொடுக்கும் கர்த்தருண்டு. வியாதியை சுகத்தை தந்து புது வாழ்வு கொடுக்கும் கர்த்தருண்டு. பரிகாரியே பரிசுத்தரே இயேசு, ஆராதனை 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 வாக்கியவான். சத்தமா சத்தம் உயர்த்தி, பலவீன நல்ல பலவான் என்று தேவன் வாழ்ந்திடுவாய் வாழ்ந்திடுவாய் தேவன். நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அறிக்கை செய்து ஆசி. நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அறிக்கை செய்து ஆசி பெற்றிடுவேன். ஒரு சரணம். சாபத்தை நீக்கி ஆசீர்வாதம் கொடுக்கும் சர்வ வல்ல தேவன் நமக்கு உண்டு. சாபத்தை நீக்கி ஆசீர்வாதம் கொடுக்கும் சர்வ வல்ல தேவன் நமக்கு உண்டு. வல்லவரே இயேசு நல்லவரே, வல்லவரே இயேசு நல்லவரே. ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுங்க, பாக்கியவான் தேவன் சொன்னாரே. பலவீன நல்ல பலவான் தேவன் சொன்னாரே. வாழ்ந்திடுவாய் செழித்திடுவாய் தேவன் சொன்னாரே. நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அறிக்கை செய்து ஆசி பெற்றிடுவேன். நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அறிக்கை செய்து ஆசி பெற்றிடுவேன். கிருபைகள் தந்து வரங்களை தந்து ஊழியத்தில் என்னை உயர்த்துபவர். கிருபைகள் தந்து வரங்களை தந்து ஊழியத்தில் என்னை உயர்த்துபவர். உயர்ந்தவரே இயேசு சிறந்தவரே, உயர்ந்தவரே இயேசு சிறந்தவரே. ஆராதனை 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 ஆராதனை. பாக்கியவான் நான் பாக்கியவான் தேவன் சொன்னாரே. பலவீன நல்ல பலவான் என்று தேவன் சொன்னாரே. ஆமென். வாழ்ந்திடுவாய் செழித்திடுவாய் தேவன்
சூப்பரா இருக்கா பேப்பரா இருக்கா? சூப்பரா இருக்குது. எப்போ தெரியும்னா நீங்க பாடிட்டே இருந்தா தான் தெரியும். நீங்க அதை அறிக்கை செய்யணும். ஆமென். சரி, இன்றைய நாள்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக சில வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. காப்பாற்றுவீர். உமது நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தால் அவனை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. இங்க இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறான், யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறாங்களோ அவங்க சந்தோஷமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. உங்க பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல, கம்பீரமா இருக்கணும். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, உம்மை நேசிக்கிற எல்லாரும் உண்மையிலே என்ன பாட்டிருக்கு, களி கூறுவார்களாக. சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து. இந்த 3ஆம் மாசம் இந்த ஆசீர்வாத கூட்டத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? நம்ம ஃப்ரீயா கட்சா பெனாயில் கூட வாங்கி குடிப்போம். ஃப்ரீனா எல்லாம் கை தூக்கிறோம். குவாலிட்டி அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, இங்க எழுதுறாரு, நாம் நீதிமானா இருந்தால், தேவனுடைய பிள்ளையா இருந்தால், நாம் கர்த்தரை நம்புகிறவர்களா இருந்தால் நிச்சயம் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அங்க சில விஷயத்தை அவர் எழுதுறாரு, அதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. 3ஆம் வசனத்தை சொல்றாரு, கவனிங்க. நீதிமானுடைய குவாலிட்டி சொல்றாரு. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். கவனிங்க, ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம எல்லாரும் கர்த்தர்கிட்ட காத்திருக்கணும். ஆமென். வரலையே. ஆயத்தமாகி அதிகாலையிலே. நமக்கு திடீர்னு இந்த உலகத்தில் சொல்றாங்களே புதையல் கிடைக்குதுன்னு, அந்த மாதிரிலாம் எங்கேயாவது பைபிளில் எவனுக்காவது புதையல் கொடுத்தாரா? அப்படிலாம் கொடுக்க மாட்டார். அவருடைய பிரின்சிபல் என்ன தெரியுமா? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சோம்பேறியில கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். நீ ஏதாவது ஒன்று செய்றியா, சின்ன இட்லி வியாபாரம் கூட இருக்கலாம், உன் தொழில உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். திடீர்னு யாராவது வீட்டானது கட்டு பணத்தை போட்டு போவான், அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் பிள்ளைங்க கர்த்தரை நம்பணும். ஆமென் சொல்லுங்க. அது சொல்றாரு இங்க இந்த தாவீது எழுதுற சங்கீதத்தில் சொல்றார், நான் அதிகாலமே நான் காத்திருப்பேன். ஆமென் சொல்றீங்களா? யாரெல்லாம் ஆண்டவரை நீங்க முன்னாடி வைக்கிறீங்களோ அவங்கள கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பார். அல்லேலூயா. அந்த நீதிமானுடைய குவாலிட்டி என்னன்னா, கர்த்தரை தேடுறது, கர்த்தரை முதல்ல வைக்கிறது. இப்போ கவனிங்க, இப்படி இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறார். அடுத்த குவாலிட்டி, நீதிமானா இல்லாதவங்க மேல ஆண்டவர் என்ன பண்றாரு, அது சில வசனத்தை உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுறேன். 4ஆம் வசனம் வாசிங்க. கவனிச்சிங்களா? ஆசீர்வாதம் வேணும் வேணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத துர்மார்க்கருடைய செயல்கள் இருந்துச்சுன்னா அவங்க மேல ஆண்டவர் பிரியமா இல்லையா? அப்ப அவங்க மேல பிரியமா இல்லைன்னா அவங்களை ஆசீர்வதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமென் சொல்லுங்க. இப்ப பக்கத்து கேளுங்க, நீ நீதிமான் மாதிரி நடக்கிறியா? எப்படி கேளு. ஐயோ தெரியலையம்மானுக்கு. நீ நீதிமானா இருந்தா உனக்கு கேரண்டி. என்ன கேரண்டி? கண்டிப்பா பிளஸ் பண்ணுவாரு. அவரை நம்புகிறவங்கள கண்டிப்பா அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு பொருள் வாங்குறோம், வாங்கும் போதே நம்மளை எப்படி நம்மளை ஆசை காட்டி கூப்பிடுறான், இந்த பொருளுக்கு 1 வருஷம் கேரண்டி, 1 வருஷம் வாரண்டின்னுவான். அதுவும் பாருங்க, கரெக்டாக அந்த வாரண்டி வரைக்கும் கரெக்டாக ஓடும், அதுக்கப்புறம் நின்றோம். ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் இல்லை, வாரண்டி கொடுத்தாருன்னா கடைசி வரைக்கும் நடத்துவார். ஆமென். கவனிங்க, அடுத்து சொல்றார், துர்மார்க்கத்தில் அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை இடத்தில் சேர்வதில்லை. இவங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாலும் வாங்க முடியாது.
சொல்லுங்க ஆமென். அடுத்த வார்த்தை வார்த்தை வாசிங்க. வீம்புக்காரர். இந்த வீம்புக்காரர்னா என்ன சொல்றது? என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம்? இந்த பந்தா பார்ட்டிங்கெல்லாம் ஆமென் சொல்லுங்க. பெருமையா நினைக்கிறோம், பெருசா நினைக்கணும்னு வீம்பு பண்ணுவாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு நாளும் ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, பெருமையில் உனக்கு கர்த்தர், தாழ்மையில் உனக்கு கிருபை கொடுக்கிறார். ஒரு நாளும் நம்ம வீம்பு பேசவே கூடாது, பெருமை பேசவே கூடாது, அகந்தையா பேசவே கூடாது. அப்படி பேசினா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வாங்குறது கஷ்டம். ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவுதான் இருந்தா கூட எல்லாம் ஆண்டவர் கிருபைன்னு சொல்லிட்டு போயிடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து சொல்றார், வாசிங்க அடுத்த வசனம். ஐயோ, அது ரொம்ப கஷ்டமாகுதே. பொய் பேசுறவங்களுக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அவங்களும் அது இப்படி வச்சிடலாம், அழிக்கிறது கூட விட்டுலாம். பொய் பேசுறவங்க ஆசீர்வாதத்தை பெறுறது கஷ்டம். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அதுக்குன்னு நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக சொல்லிப்போம், இது சின்ன பொய் தான். என்ன பொய் தான் சொல்லுங்க? சின்ன பொய் தான், இதெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது. 10 ரூபா திருடினாலும் திருட்டு தான், 10 கோடி ரூபா திருடினாலும் திருட்டு தான். 10 ரூபா கம்மி அமௌண்ட்டு, 10 கோடி அப்படிலாம் இல்லை, அது திருட்டு. ஆமென் சொல்றீங்களா? அப்போ பொய், நான் சொல்றேன், இந்த 3ஆம் மாதம் முடிஞ்ச வரைக்கும் உண்மையை பேசுங்க. ஆமென். வரலையாம்மா? இருக்கிறது இருக்கிறபடியே சொல்லுங்க. உள்ளது உள்ளதென்றும் உலகத்துக்கு சொல்லும் சத்தியம் டிவின்னு சொல்றாதீங்க, அது வேற. இருக்கிறத இருக்கிறபடி சொல்லுங்க. ஆமென். கவனிங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கார். அவர்கிட்ட இருக்கிற குணமே அதுதான். ஒரு பொய்யை ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லி பொய் தொடர்ந்துகிட்டே இருக்க பாருங்க. நம்ம சின்ன வயசுல சொல்ற காரியம் கரெக்டா சொல்லுவோம். ஸ்கூல் லீவ் போட்டா ஆயா செத்துட்டாங்க, ஒரு ஆயா ஒரு லீவு. 2வது மாசம் ஒரு லீவ் போடுறோம், இப்ப என்னடா இன்னொரு ஆயா செத்துட்டாங்க. இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அது காரணம் இல்லை, அவங்களுக்கே தெரியும். சொல்ற கேட்குற அவங்களுக்கு இவங்க போய் சொல்றாங்கன்னு தெரியும். நடந்த ஒரு சம்பவம் கவனிங்க. இந்த ஆர்சி ஃபாதர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், அங்கே மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்பு ஜெபம் செய்வாங்க. அவர் மன்னிச்சு தண்ணி தெளித்து அவங்கள ஏற்றுக்கொள்வார் ஏசப்பாவுடைய ஸ்தானத்தில். அது ரோமன் கத்தோலிக்கத்தில் அவர் வச்சுக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, டைரெக்டாக மன்னிப்பு நம்ம ஏசப்பா கிட்ட தான் கேட்கணும். ஆமென். அப்படி அவன் போன ஆள் கரெக்டாக ஃபாதரு எந்திரிச்சு வர நேரமா அந்த ரூமை விட்டு, அந்த கூண்டு மாதிரி இருக்கும், அந்த ஃபாதர் உள்ளே உட்காந்துருக்கு தெரியாது. அவர் வெளியே கதவை திறக்கிற நேரம் ஒருத்தன் ஓடி வந்துக்கிறான். ஃபாதர், நான் பாவ மன்னிப்பு கேட்கணும். இல்லைப்பா, டைம் முடிஞ்சிச்சு. என்ன முடிஞ்சிச்சு? டைம் முடிஞ்சிச்சு. அதனால் நான் சொன்னேன், ரொம்ப தூரத்துலேருந்து நான் வரேன், இன்றைக்கி பாவ மன்னிப்பு கேட்டால் நாளைக்கு நான் ஊரை போய் சேர்ந்துருவேன், எனக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறான். ஃபாதர் சொன்னார், இல்லைப்பா, எங்களுக்குன்னு ஒரு ஒழுக்க முறை இருக்குது, இப்போது இது செய்ய முடியாது, முடிஞ்சிச்சு. ஆனால் ஒன்று பண்ணு, நீ நைட்டு இங்கே தங்கிக்க, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உனக்கு பாவ மன்னிப்பு ஜெபம் பண்ணிட்டு அனுப்புகிறேன், நீ இங்கே தங்கிக்க, உனக்கு சாப்பிட்றதெல்லாம் நான் கொடுக்குறேன் சொல்லிட்டு இருக்கிறார். இவன் எதுக்கு பாவ மன்னிப்பு கேட்க வந்தான் தெரியுமா? 1ஆம் நம்பர் திருடன். அவன் என்ன பண்ணுறவன்? திருடன். இப்போ இவன் பாவத்தெல்லாம் விட்டுட்டு நல்லது செய்யணும்னு தான் வந்தான். ஃபாதர் மன்னிப்பு கொடுக்குறதுக்கு நாளைக்கு சொல்லிட்டார்ல, அப்படி பார்க்குறான் பாருங்க, ஆல்டரில் 2 மெழுகுவத்தி ஸ்டாண்ட் இருக்கும்ல, அது தங்கத்தில் வச்சுக்கிறாங்க. பார்த்துட்டான். எவ்வளோ பேர் ஐயோன்றாங்க பார்த்தீங்களா? தங்க ஸ்டாண்டில் வச்சுக்கிறத பார்த்துட்டான். இப்போ மன்னிப்பு கேட்குறதும் கேட்குற, இதே திருடிட்டு கேட்டுருவோன்னு பிளான் பண்ணிட்டு, அவர் 10 மணிக்கு தானே சொன்னார், எப்படியும் 6 மணி 7 மணிக்கு ஃபாதர் எந்திரிச்சு வந்து அவர் குளிச்சு கழிச்சு சாப்பிட்டு வந்து உட்காருவார்ல, நம்ம காலையில் 4 மணிக்கு இது ஆட்டையை போட்டுடலான்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அவனுக்கு நடந்த சம்பவம். 4 மணிக்கு அந்த மெழுகுவத்தியை தூக்கி போட்டு அந்த 2 ஸ்டாண்டு தங்கம் உள்ள ஸ்டாண்டு எடுத்து பேக்கில் போட்டு வெளியே வந்துட்டான். மணி 4:30. இவன் வெளியே போனான் பாருங்க, அந்த நேரம் பார்த்து கரெக்டாக போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்துக்குது. வான்னு கூப்பிட்டுக்கிறாங்க. என்னடா எங்கே போகிற? சார், நான் ஃபாதர்கிட்ட பார்த்துட்டு போகிறேன். சரி, உன் பேக்கில் என்ன காட்டுன்னு பார்த்தா 2 தங்க மெழுகுவத்தி ஸ்டாண்ட் இருக்குது.
அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இவன் திருடிட்டு வந்திருக்கிறான். அவங்க கேட்டுக்கிறாங்க போலீஸ்காரங்க, என்ன பண்ண சார்? இது எனக்கு ஃபாதர் கிஃப்டாக கொடுத்தது சார், நான் ஒன்றும் திருடல சார்ன்ட்டுக்கிறான். சரி, நீ திருடலன்னு சொல்கிறல்ல, அந்த ஃபாதர்கிட்டே போய் கேட்டு ஒன்று அனுப்பிச்சுட்றேன் வான்னு கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. இப்போ மணி 5. மணி இப்போ என்ன? சத்தமாக சொல்லுங்க, கதை கேட்கறதுக்கு இவ்வளோ ஆர்வமாகறீங்க பார்த்தியா? 5 மணி, தூங்குற ஃபாதரை தட்டியிருக்காங்க. கண்ணோடு ஃபாதர் வந்து கதவு திறந்தா யார் இருக்கா? பாவ மன்னிப்பு கேட்க வந்தவன் நான் ஃப்ரெண்டு நிற்கிறார். இப்போ அவருக்கு பின்னாடி போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. போலீஸ்காரங்க சொன்னாங்க, சார் இவன் சந்தேகப்படும்படி அவன் பேக்கில் 2 சபை உரிய தங்கம் ஸ்டாண்ட் இருக்குது, அது திருடிட்டு வந்தானா எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொடுத்தீங்களா இல்லை அது காணாமல் போயிடுச்சா பாருங்கள் சார்னு போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஃபாதர் என்ன பண்ணாரு தெரியுமா? அது எதுவுமே நடக்காத மாதிரியே, இல்லை சார் அவனுக்கு நான் தான் கொடுத்தேன், அவனுக்கு கிஃப்டாக கொடுத்தேன், அவனை அரெஸ்ட் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அந்த உண்மையான நடந்த சம்பவத்தை அவர் போலீஸ்கிட்ட காட்டி கொடுக்காம மன்னிப்பு கொடுத்தார்ல, அன்னைக்கே அவன் திருந்திட்டான். ஆமென், அல்லேலூயா. நம்ம பொய் பேசி சம்பாதிக்கிற வசனம் இருக்குது. பொய் பேசி சம்பாதிச்சா சாவை தேடுறவங்க சுவாசம் காற்று போல் இருக்குதான், அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நேற்றுக்கு நடந்த ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன்னே. வீட்டுக்கு போய் தக்காளியும் வெங்காயம்லாம் வாங்க கடைக்கு போனேன். நல்லா கவனிங்க. 3 கிலோ தக்காளி 45 ரூபா சொன்னான். வெங்காயம்லாம் கணக்கு போட்டு சொல்லிட்டான். ஆனால் அவன் சொல்கிற போது கணக்கு பார்த்தா 2 கிலோவுக்கு அவன் கணக்கு போட்டிருக்கிறான். எவ்வளோக்கு போட்டுக்கிறான்? 2 கிலோவுக்கு தக்காளிக்கு ரேட்டு போட்டுக்கிறான். நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிறார், ஏய் 1 கிலோ தக்காளி அவன் கம்மியாக காசு வாங்கிற போய் கொடுறான்னாரு. ஆமீன் சொல்கிறீங்களா? அவங்ககிட்ட போய் சொன்னேன், ஏப்பா எத்தனை கிலோவுக்கு நீ ரேட்டு போட்ட தக்காளிக்கு? 2 கிலோ தானே சார். 3 கிலோ வாங்கினப்பான்னு சொல்லி மறுபடியும் ஒரு 15 ரூபா அவனுக்கு கூகுள் பேயில் அனுப்பிச்சிட்டு வந்தேன். ஆமீன் சொல்லுங்க. அவன் காசு தான். ஆண்டவர் சொன்னார்னு செய்கிறோம்ல, அப்படி கீழ்ப்படியும் போது மனசில் ஒரு பெரிய சந்தோஷம். ஆமீன் சொல்லுங்க. அப்போ இங்கே சொல்கிறாரு, குவாலிட்டி சொல்கிறாரு. பொய் பேசுகிறதா ஏமாத்துற புத்தி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற முடியாது. ஆமீன் வரமாட்டுதே. ஆமீன், அல்லேலூயா. நிறைய விஷயம் சொல்லுது. இப்போ நான் முக்கியமான ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போய் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். சங்கீதம் 5ஆம் சங்கீதத்தை படிச்சுட்டு தான் நைட்டு சாப்பிட்ணும். அப்படி படிக்காமல் சாப்பிட்டீங்கன்னா ஜீரணமாகலாம், நான் பொறுப்பு இல்லை. ஆமீன் சொல்கிறீங்களா? 12 வசனம் தான், படிச்சுட்டு தூங்கிடுங்க. ஆமீன். அதில் நிறைய குவாலிட்டி இருக்குது. நீதிமானுடைய குணங்கள் என்ன, ஆண்டவர் நீதிமான் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, எதுக்காக ஆசீர்வதிக்கிறாரு, ஆசீர்வாதத்தை பெறாத துர்மார்க்குடைய குணங்கள் என்னெல்லாம் இருக்குது. இப்போ முக்கியமான குறிப்பு மட்டும் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு 3ஆவது மாதம் இல்லையா? சத்தமாக சொல்லுங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 Samuel chapter 3 verse 1. அம்மா ஒரு நிமிஷம். 2 சாமுவேல் 3:1. பயந்துட்டேமா நான். என் பைபிளில் மாறி வந்துச்சான்னு பயந்துட்டேன். சொல்லுங்க, சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலோ வர வர பலவீனப்பட்டு போனான். ஆமேன் சொல்லுங்க. கவனிங்க, 2 குடும்பத்துக்கு சண்டை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். என்ன குடும்பம்? சவுலின் குடும்பம், தாவீதின் குடும்பம். இவங்க 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா மாமனார் மருமகன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப நாள் சண்டை. இந்த சண்டை எதனால வந்துச்சு சொல்றேன், கவனிங்க. இஸ்ரவேல்ல ஒரு பெரிய ராட்சதன் டெய்லி மிரட்டிட்டு இருக்கிறான். ராஜா முதற்கொண்டு எல்லாரையும் மிரட்டுறான். என்ன மிரட்டுறான்? உங்களிலே யாராவது யுத்த புருஷன் இருந்தால், ஆண் வீரன் இருந்தால் என் கூட சண்டைக்கு வாங்க. நான் தோற்று போனால் நானும் என் கூட இருக்கிறவங்களும் உங்களுக்கு அடிமையா இருப்போம். ஆனா நீங்க ஒருத்தன் தோத்துட்டா மொத்த நாடும் எனக்கு அடிமையா இருக்கும்னு சொல்றான். அப்போ ஒருத்தன் தோத்துட்டா நாடு அடிமையாயிடும். எவனும் சண்டைக்கு போல. ஈவன் சவுல் ராஜா கூட சண்டைக்கு போல. ஏன்னா
அவனுடைய ஆள் தோற்றம் பெரிய மலை மாதிரி இருக்கிறான். சொல்லுங்க, பெரிய தலை, பெரிய கை, பெரிய கால். அவனை பார்த்தாலுமே இப்படிதான் பார்க்கணும், அவ்வளவு பெரிய உயரமா இருக்கிறான். எல்லாரும் பயப்படுறாங்க. இப்படி இருக்கும்போது வீட்டில் கடைசியா பிறந்த தாவீது அப்பா சொல்படி கேட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். என்ன மேய்க்கிறான்? இவனை ஃபேமிலி மெம்பரா கூட அவங்க அப்பா மறந்துட்டாரு. ஏன்னா சாமுவேல் வரும்போது பிள்ளைகளை எல்லாரையும் வரிசையா எடுத்துறாரு. யாரை மறந்துட்டாரு? தாவீதை மறந்துட்டாரு. சாமுவேல் கேட்கிறாரு, உங்களுக்கு வேற பிள்ளைங்க இருக்கிறாங்களா? ஆமையா, ஒரு பையன் இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, நம்ம கூட படிக்கிற காலத்துல கண்டிப்பா இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்க. படிக்காத ஸ்டூடெண்ட்டுகளை இப்படி சொல்லுவாங்க டீச்சர், நீ ஆடு மாடு தான் மேய்க்க. கரெக்டா சொல்றீங்களா? உங்களை ஒருவேளை சொல்லிக்கிறாங்களான்னு தெரியல. சொல்லியிருக்காங்களா? வெரி குட். இன்னொன்று கூட சொல்லுவாங்க, நீ ஆடு மாடு கூட மேய்க்கிறதுக்கு. ஐயோ, அதையும் சொல்ற. அப்ப இந்த கேட்டகரி என்னன்னா, வெரி யூஸ்லெஸ் ஃபெலோ, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆளு மாதிரி வேலை தான் செய்யறாரு. ஆனா இவன் போய் அண்ணங்க அப்பா விசாரிச்சு சாப்பாடு கொடுத்துட்டு வர சொல்றாரு. விசாரிக்க போனவன் சாப்பாடு கொடுத்த உடனே அண்ணன்காரன் சாப்பாடு வாங்கினவன் என்ன செய்யணும்? ஏய் தம்பி, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து எங்கெல்லாம் வந்து எப்படி புறப்பட்ட இப்படிலாம் கேட்கணும்ல. சாப்பாடு வாங்கிக்கின்னு ஏன்டா வந்த, வீட்டுக்கு போறான்னு கத்துறான். அவன் கோவப்படுறான். சீக்கிரம் நீ கிளம்ப, வீட்டுக்கு போ. அதுல கூட அவனுல ஒரு பாசம் இருக்கு. என்ன பாசம்னா, என் தம்பி ராட்சசர்கிட்ட மாட்டிக்க கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. சரின்னு சொல்லி தாவீது சொல்றான், ஏன் கோமா பேசுறீங்க? நான் சும்மா ஒன்றும் வரலையே, அப்பா சொல்லி தானே வந்தேன், முகாந்திரத்தோடு தானே வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு பதில் சொல்றான். சரி சரி, நீ சாப்பாடு கொடுத்ததெல்லாம் போதும், கிளம்பி வீட்டுக்கு போ. ஏன்னா இவன் விவரமான ஆள் அவனுக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. போனவன் கும்பலா நின்று சத்தம் போடுற இடத்துல நின்று வேடிக்கை பார்க்குறான். நான் நினைக்கிறேன் தாவீது நம்மள மாதிரியே நடந்து கொண்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம எங்கேயாவது கும்பலா சண்டை போட்டால் என்ன பண்ணுவோம்? கண்டுக்காம போயிடுவீங்க, இறங்கி என்னங்கன்னு கேட்போம். அவன் அப்போதான் வந்திருப்பான். எனக்கு உடனே தெரியலன்னு சொன்னா விடுவீங்களா? இன்னொருத்தனை போய் என்ன ஆச்சு, ஏன்னா அது தெரியாமல் போனால் வீட்டுக்கு மண்டை உடஞ்சிரும். இன்னொருத்தனை கேட்பான். அந்த மாதிரி தாவீது ஒருத்தனை போய் கேட்குறான், இவ்வளோ பெரிய கூட்டமாக நிற்கிறீங்களே, என்ன விஷயம்? அவன் சொல்கிறான், நீ ஊருக்கு புதுசா, இங்கே நடக்கிற விஷயம் தெரியாதா? தினந்தோறும் ஒருத்தன் வந்து மிரட்டிட்டு இருக்கிறான், அவன் வந்து பேசுகிற நேரம் வருதுச்சு, நீயே கேட்டுட்டு போன்றான். கரெக்டாக வந்த நேரம் தண்டோரை வாசிக்கிறாங்க. உங்களிலே ஆண் வீரன் இருந்தால், யுத்த புருஷன் இருந்தால் சண்டைக்கு வரலாம், நான் தோத்தா உங்களுக்கு அடிமை, நீங்க தோத்து போனா இந்த நாடே எனக்கு அடிமைன்னு சொல்றான். சொல்லிக்கிட்டே இருக்கிறான். தாவீது கை தூக்கிட்டான், சண்டைக்கு வரேன்ட்டு. அப்படின்னு சொல்லுங்க. அது படித்த போது என் மனசுக்கு எப்படி தோணுச்சுன்னா, முழு இஸ்ரவேலில் உப்பு போட்டு சாப்பிட்டவன் தாவீது மட்டும்தான். இது அம்மாவின் உப்பு இல்லை, டாடா சால்ட் இல்லை, இது ராஜாவின் உப்பு. ராஜாவை பத்தி யாராவது பேசினா நமக்கு கோபம் வரணும், சொரணை வரணும். ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த விஷயத்தை தாவீது சண்டைக்கு வரான்னு சொல்ற விஷயத்த ராஜா கிட்ட சொல்றாங்க. ஏன்னா ராஜா ஒரு சட்டம் போட்டிருந்தார். என்ன சட்டம்னா, சண்டையில் யாராவது ஜெயிச்சிட்டா அவங்களுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு காலத்தில் நம்ம தமிழ்நாடு அப்படிதான் கல்யாணம் நடக்கும், தெரியல. காளை மாடு அடக்கணும், இல்லைன்னா பெரிய பாறாங்கல்ல தூக்கணும், இல்லைன்னா இன்னொருத்தர் யுத்த காலத்தில் ஒருத்தரை ஜெயிச்சாதான் கல்யாணம். அந்த மாதிரிலாம் இப்போ இருந்துச்சு. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாது. இந்த WW இருப்பான் பாருங்க, அவங்களை மட்டும்தான் மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போல. ஆண்டவராக பார்த்து காளை மாட்டெல்லாம் தகர்த்து விட்டு சொல்லுங்க. ஆமே. இப்படி சொன்ன உடனே ராஜாக்கு தகவல் சொல்லிட்டாங்க. ராஜா ஒரு பையன் வந்திருக்கிறான், சண்டை போடுறேன்னு சொல்றான். சரி, அவனை அனுப்புங்க. ராஜா அரண்மனையில் வராரு. தாவீது ஆள் பார்த்தா சோட்டா பாய், சின்ன பையன். ராஜா சொல்றாரு, இவன் சின்ன பையன்பா, அவன் யுத்த புருஷன், கண்டிப்பா அவன் தோத்து போயிடுவான், அனுப்ப வேண்டாம். அப்போ தாவீது பேச ஆரம்பிக்கிறார். ராஜாவே நீர் வாழ்க, எங்க வீட்டுக்கு நான் கடைசி பையன், என் வேலை ஆடு மேய்க்கிற வேலை. ஒரு சமயம் என் ஆட்டை நான் பாதுகாத்து கொண்டிருக்கும் போது ஆட்டுக்குட்டிய, சின்ன ஒரு குட்டிய சிங்கம் கவி கொண்டு போச்சு. நான் பின்னாடியே துரத்திட்டு போய் அது வாயிலிருந்து எடுத்து சிங்கத்தை ரெண்டா கிழிச்சிட்டேன் ராஜா. எதை கிழிச்சிட்டான்? நம்ம துணி கூட கிழிக்க முடியாது, சிங்கத்தை கிழிச்சிட்டேன்றான். இப்ப ராஜா சீட்ல உட்காந்துருப்பாரா? ஏன் சீட்டு சொல்ற, அடுத்து சொல்லுப்பா. இன்னொரு விஷயம், கரடியை கிழிச்சிட்ட ராஜான்றான்.
நம்ம பழைய காலத்தில் படம் பார்த்த ஞாபகத்தில் சொல்கிறேன். ராஜா உடனே என்ன பண்ணியிருப்பாங்க, யார் அங்கே ஒருத்தன் ஓடி வந்திருப்பான், ராஜாவை நீ வாழ்க, டேய் இன்னும் 5 நிமிஷத்தில் இவங்க இருக்கக்கூடாது, சிங்கத்தை கிழிச்சிட்டேன்றான், கரடியை கிழிச்சிட்டேன்றான், இன்னும் 5 நிமிஷம் என்ன கிழிச்சாலும் கிழிச்சிருவான், அவனை சண்டை போகிற இடத்துக்கு கூட்டு போய் விட்டுருங்கடான். என்ன நடந்துச்சு, தாவீது கோலியாத்தை மேற்கொண்டுட்டான். ஆமென். தலையை வெட்டிட்டான். தலையை வெட்டிட்டு எடுத்துட்டு வரும்போது ஊர் மக்கள் பாடுறாங்க பாட்டு, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. நாங்க கை தட்டியாமேன்னு சொல்லுங்க. இது ஊருக்கு பெருமை தானே சேர்த்தான் தாவீது, வேற எந்த காரணமே இல்லை. சவுல் பகைக்கிற ஒரே காரணம் இதுதான். என்னன்னா, நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், நம்ம மெட்ராஸ் ஸ்லாங்ல படி சொல்றேன். சவுல் ராஜா டம்மி ராஜா, தாவீது ராஜா கிங் ராஜான்ட்டாங்க. ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரிஜினல் ராஜாவை டம்மின்ட்டான். வாலிப பையனை வந்து இவன் தான்ப்பா சூப்பர் ஹீரோ ராஜான்ட்டாங்க. இது அவனுக்கு மனமடிவாயிடுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா, அவன் சொன்னபடி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். ஆனா பல முறை தாவீதை சாகடிக்க அவன் நோக்கமா இருந்தான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இவனுக்கு பயந்து எங்கெல்லாம் ஓடினார்னு ஒரு சில விஷயத்தை சொல்றேன், வாசிங்க, திருப்புங்க. சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தின் அடைப்புக்குறியில் வாசிங்க பார்க்கலாம். 34 அடைப்புக்குறியில் வாசிங்க. தாவீது முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில், கவனிங்க, சவுலுக்கு பயந்து இந்த தாவீது மேக்கப்லாம் போட்டு வேற மாதிரி போயிட்டான் அந்த ஊருக்கு. சொல்லுங்க ஆமே. ஒரு ராஜா கிட்ட அடைக்கலம் போறான், அபிமெலேக்கு ராஜா கிட்ட சொல்றான், நான் இங்க கொஞ்ச நாள் இருக்கிறேன். அவன் கண்டுபிடிச்சிட்டான், இவன் வேஷம்லாம் மாறினா கூட இவன் தாவீதுன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் பயந்துட்டான்ப்பா, சவுல் ராஜாக்கு நான் விரோதமா எதுவும் செஞ்சா நான் மாட்டிப்பேன், அதனால இங்க இருக்காத, இங்க இருந்து நீ போயிடு, துரத்துறான், அரண்மனை விட்டு துரத்துறான். அப்பதான் பாடுறார் தாவீது, கர்த்தரை எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. யார் துரத்தினாலும் துரத்தா விட்டாலும் ஆதரவா இருந்தாலும் இல்லைனாலும் நான் கர்த்தரை துதிக்கிறத மாட்டேன், விட மாட்டேன். கைத்தட்டி ஆமேன்னு சொல்லு. இங்க இருந்து ஓடினவன் எங்க ஓடினான்னு நினைக்கிறீங்க? வாசிங்க 63ஆம் சங்கீதம் அடைப்புக்குறியில் வாசிங்க. தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். கவனிங்க, அரண்மனை விட்டு இப்ப எங்க வந்துட்டான்? நடுரோட்டுக்கு வந்துட்டான், வனாந்திரத்துக்கு வந்துட்டான். வனாந்திரம்னா என்ன தெரியுமா? யாருமே இல்லாத ஒரு இடம், தண்ணி வசதி இல்லாத இடம். வனாந்திரத்தில் போய் நின்று பாடுறான் பாருங்க. முதல் வசனம் வாசிமா. தேவனே என்னுடைய தேவன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா மேல் தாகமா இருக்கு சொல்றான். கவனிக்கிறீங்களா? நான் வனாந்திரத்தில் இருக்கிறேன், இங்க குடிக்க தண்ணி கூட இல்லை. என்ன அந்த சவுல் துரத்துக்கிட்டே வரான், அங்க போனா துரத்துறான், வனாந்திரத்தை போனா துரத்துறான். இவன் ஆள் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தாவீது எங்க போனாலும் ஆளை அவனை போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஆமீன் சொல்லுங்க. அந்த நேரத்தை சொல்றான், ஆண்டவரே நான் வனாந்திரத்தில் இருக்கிறேன், தண்ணி இல்லாத இடம், ஆனாலும் உங்க மேல நான் நம்பிக்கையா இருப்பேன், உங்க மேல தாகமா இருக்கிறேன்னு கர்த்தரை பாடுறான். ஆமென். அடுத்த வாசனம் வாசிங்க. அவர் எங்க ஓடினா பாருங்க. 57ஆம் சங்கீதம் அடைப்புக்குறியில் வாசிங்க. தாவீது கவனிங்க, துரத்துக்கிட்டே இருக்கிறான். சவுல் தாவீதை விடவே மாட்டான். அவனை சாகடிக்கிற வரைக்கும் சவுல் ஓயவே இல்லை. அவனை துரத்தி துரத்தி வனாந்த ஒரு அரண்மனைக்கு போனா அங்க துரத்துறான், அங்க இருந்து வனாந்தரத்துக்கு போனா அங்க துரத்துறான். இவன் கடைசி எங்க போறான்? கெபியிலே ஒதுங்குகையில் கவனிங்க, அங்க என்ன சொல்றாரு? சவுலுக்கு பயந்து ஓடி எங்க ஓட்டான்? சொல்லுங்க. கெபினா சிங்கம் இருக்கிற இடம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சிங்கம்னா சாதாரணமா? எத்தனை சிங்கம் அது உள்ள இருக்குமோ தெரியாது. ஆனா இவனுக்கு பயந்து யார்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான்? சிங்கத்துக்குள்ள போய் அந்த குகையில மாட்டிக்கிட்டான். அங்க போய் கர்த்தரை பாடுறான். என்ன பாடுறான்? வாசிங்க முதல் வசனம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மையின் ஆத்மா அண்டிக் கொண்டிருக்கிறது, இந்த ஆபத்தான சவுலுடைய கரத்திலிருந்து என்னை காப்பாத்துன்னு அங்க ஒரு பாட்டு பாடுறான். ஆமீன் சொல்லுங்க. கவனிங்க, இதே போல உங்க வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு பிரச்சனை
ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை துரத்தி 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 ஓட வச்சுக்கிட்டே இருக்குதா? நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கவனிங்க. சவுல் துரத்திக்கிட்டே வரான், தாவீது ஓடிக்கிட்டே இருக்கிறான். சவுல் விடவே இல்லை, துரத்துறான் துரத்துறான் துரத்துறான். தாவீது ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். ஒரு நாள் வந்துச்சு, ஆண்டவர் பார்த்தாரு. அடுத்த நாள் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது தாவீது வர வர பலக்கும்படி செய்தார். சவுல் வர வர பலவீனம் அடையும்படி செய்தார். ஆமென். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த 3ஆம் மாசம் நீங்க வர வர விருத்தி அடைவீர்கள். வர வர நீங்கள் பலத்திருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த வர வரன்றதுக்கு தமிழ்ல 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, நீங்க அனுதினமும் சர்ச்சுக்கு வர வர, வாரம் வாரம் வர வர, மாசந்தோறும் ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கும் போதெல்லாம் வர வர உங்க வாழ்க்கை பலப்படுத்தப்படும். இன்னொரு வர வர என்ன தெரியுமா? சாப்பிட்டுட்டு கை கழுவாம இருந்தா உங்க கை எப்படி ஆயிடும்? கரெக்டா சொல்றீங்களா? இது அந்த வர வர இல்லை, இது வர வர சபையை தேடி வர வர, கர்த்தரை தேடி வர வர உங்க வாழ்க்கை பலத்திருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும், செழிப்பாயிருக்கும். அல்லேலூயா. நாள் ஒன்று வந்துச்சு, துரத்திட்டே வந்த சவுல் டயர்ட் ஆயிட்டான், சோர்ந்து போயிட்டான், அவனால முடியல. தாவீது வர வர பலக்கும்படி செய்தார். ஆமென். இந்த 2 மாசம், ஏன் சொல்ல போனா 2023 இருந்து நீங்க ஏதோ சில பிரச்சனைக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களா? வாழ்க்கையில ஏதோ சில விஷயம் ஆசீர்வாதம் இல்லாமலே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த 3ஆம் மாசம் தாவீதின் வாழ்க்கையில கற்றுக்கொண்டது போல வர வர நீங்கள் பலத்திருப்பீர்கள். வர வர கர்த்தருக்குள் நீங்கள் விருத்தி அடைய போகிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவனை விடவே இல்லை. அங்க போனா அங்க வந்துடுறான், வனாந்தரத்துக்கு போனா வனாந்தரத்துக்கு வரான், சிங்க கவியில கூட ஆரம்பிச்சிட்டான். ஆனா தாவீதை அவனால் கொல்ல முடியல. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நான் சொல்றேன், ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு அதிகாரம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பின்னாடி துரத்துக்கிட்டே வருதா? ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களா? உதவி இல்லாமல் இருக்கிறன்னு நினைக்கிறீங்களா? அதனாலதான் இங்க சங்கீதம் 5ஆம் சங்கீதத்தில் எழுதுறாரு, உம்மை நம்புகிறவர்கள் உம்மிலே மகிழ்ந்திருப்பார்களாக. அல்லேலூயா. ஆமா, அந்த ஓடுற ஓட்டத்தை ஆண்டவர் மாத்தி விட்டார். பலமா இருந்தவன் சவுல், அதிகாரத்தில் இருந்தவன் சவுல், அவன் பலத்தை கர்த்தர் டிக்ரீஸ் பண்ணி பயந்து ஓடிட்டு இருந்த தாவீதை பலமாய் மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க வர வர தெரியும். அப்புறம் என்ன பாப்பீங்க, எனக்கு அப்பவே தெரியும். நீங்களே சொல்லி முடிக்கணும், நீங்க வர 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 வர. அதே சொல்லாதீங்க, சொல்லுங்க, நீங்கள் வர வர பலத்திருப்பீர்கள், வர வர ஆசீர்வாதமா இருப்பீர்கள், செழித்திருப்பீர்கள். ஆமென். உயர்த்தப்படுவீர்கள். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படியே வச்சிருக்க மாட்டார். ஆண்டவர் சில ப்ராக்ரஸ் வச்சுக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூலுக்கு போகிறோம், எல்கேஜியில் சேர்த்த பசங்க இப்போ திடீர்னு பார்த்தா 10th எக்ஸாம் எழுதுறாங்க. அடுத்தடுத்த வருஷம் பாஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்கல்ல. ஆனால் சர்ச்சில் மட்டும் அதே 10 வருஷம் அதே கிளாஸ் தான். என்னங்க விசுவாசிங்க, என்ன பண்ணுறீங்க? விசுவாசிங்க. 20 வருஷம் விசுவாசி. அப்படி இல்லை. நீங்கள் கொஞ்ச நாள் பிறகு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரணும். ஆமென் சொல்லுங்க. ஊழிய பொறுப்புகளை நீங்கள் அடையணும். பாஸ்டர் கண்ணில் நீங்கள் பார்க்குறோம், உங்களை பார்த்து ஒரு போஸ்டிங் போடணும். இவங்க நல்லா செய்கிறாங்க, இவங்களுக்கு ஹானர் பண்ணணும், பாஸ்டர் செய்ய வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா? பக்கத்தில் கேளுங்க, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா கேளுங்க. இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையே. சர்ச்சுக்கு வர டைம் இன்னும் மாறவே இல்லையா? இது லேட்டாக தானே வரோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரை தேடி வர வர ஆண்டவருடைய காரியத்தில் நீங்க முன்னேற முன்னேற உங்க வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரியல் கிறிஸ்டியனுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ட்ரூ கிறிஸ்டியன் யாரு? ரியல் கிறிஸ்டியன் யார் தெரியுமா? காலையிலும் சர்ச்சுக்கு வரணும், சாயங்காலமும் சர்ச்சுக்கு வராங்கல்ல, அவங்க தான் ரியல் கிறிஸ்டியன். காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிறாங்கல்ல, அவங்க ரியல் கிறிஸ்டியன் இல்லை. நடிக்கிறவங்க மாதிரி.
ஆண்டவர் சமூகத்தை விட வேற சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கா? இல்லை. இன்னைக்கு இதோட பிரசங்கம் பண்றது 4வது பிரசங்கம். ஆண்டவர் பிரசன்னம் தான் நமக்கு முக்கியம். ஆமென். நான் உங்களை பார்த்து சொல்றேன், அன்றைக்கு சவுல் தாவீதை துரத்திக்கிட்டே ஓடிக்கிட்டே இருந்தான். அவனால முடியல. நாள் ஒன்று வந்தது, ஆண்டவர் தாவீதை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அதான் எழுதுறார், நீதிமான், அந்த வசனம் அழகா போட்டது, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர். ஆமென். நீங்க உங்க பார்ட்ல, உங்க தரப்புல நியாயமா நீதியா ஆண்டவர் பிள்ளையா இருந்தீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இதுவரைக்கும் ஓட்டின ஓட்டம் எப்படின்னு எனக்கு தெரியாது. இனிமேல் நீங்க ஒரு ஸ்டெப்பு கால் வைக்க போறீங்க, இந்த காலடி அப்படியே மாறுகிறது. இதுவரைக்கும் பயந்து ஓடின தாவீது இப்போ ராஜா மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை கர்த்தர் வர வர விருத்தியடைய செய்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி எழுந்து இருக்கலாமா? ஓ ஜீசஸ். ஏஞ்சிக்க முடியாதவங்கள கொஞ்சம் தூக்கி விட்டுருங்க. இங்க சொல்ற குவாலிட்டி அப்படியே பாருங்க. அவர் சொல்றாரு, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை நீ கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம், ஆசீர்வாதம் வேணும்னு நம்ம இந்த மாதிரி மீட்டிங் நடத்துறது நல்லது. இது மூலமா கர்த்தர் பேசுவார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம்னா அதிகாலமே கர்த்தரை நான் தேட வேண்டும். ஆமென். இன்னிலிருந்து நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே காலையில இதுவரைக்கும் நீங்க 5 மணிக்கு ஜெபம் பண்ணிருக்கலாம், இல்ல 6 மணிக்கு பண்ணிருக்கலாம், 7 மணிக்கு பண்ணிருக்கலாம். அந்த டைமை விட இன்னும் 1 மணி நேரம் முன்னாடி உட்காருங்க. ஆண்டவரே நான் வந்துட்டேன். சினிமால சொல்றான்ல, நான் வந்துட்டேன்னு சொல்லு. அது மட்டும் பதியுது மனசுல. வந்துட்டேன்னு சொல்லு. அது நம்ம ஜெபத்துல வந்து, ஆண்டவரே நான் வந்துட்டேன்னு சொல்லுங்க. ஆமென். காலையில ஆண்டவரோடு பேசுங்க. ஆமென். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. சொல்லுங்க ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் இன்னிலிருந்து என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் அதிகாலமே உம்மை தேடுவேன். ஆண்டவரே எல்லா கைவேற்றி ஜெபம் பண்ணுங்க. எங்க மேல, எங்க குடும்பத்து மேல ஒரு ஜெபாவியை ஊற்றும் ஆண்டவரே. ஒரு ராபாலா ஷந்த ராக்கா தர ஹந்த ரதியந்த ரபனமா. யோபு சொல்றாரு, கவனிங்க. யோபு சொல்றாரு, என் வீட்டின் மேல் கர்த்தருடைய ரகசிய செயல்கள் நடக்கிறது. நீங்க பண்ற ஜெபம் உங்களுக்கு தெரியாமலே ரகசியமா கர்த்தர் வேலை செய்வார். ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அவர் பாதுகாப்பை தருவார். ஓ, உனக்கு தீங்கு செய்கிற எல்லா காரியத்தையும் யாரு செஞ்சாலும் முறியடித்து போடுவார்.
ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே. நீதிமானுடைய குணம் ஆண்டவரை காலையில தேடுறது, முதல்ல ஆண்டவரை வைக்கிறது. சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை அப்படி செய்யுங்கப்பா. கவனிங்க, இந்த தாவீது வர வர விருத்தி அடைந்ததுக்கு காரணம் என்ன? கவனிங்க, தாவீது வர வர விருத்தி அடைந்ததுக்கு ஒரு காரணத்தை மட்டும் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆள் அனுப்பி அழைப்பித்தான். கவனிங்க, இந்த விஷயம் என்னன்னா, ஈசா வீட்டுல அபிஷேகம் பண்றதுக்கு சாமுவேல் வந்திருக்கிறார். அப்போ வீட்டில் இருக்கிற 7 பிள்ளைங்க இது இல்ல, ரிஜெக்ட்னு சொன்னாரு. கடைசி 8வது பையன் தாவீது தான் அப்படி சொல்லி அனுப்பும் போது அவனை இப்போ வாசிங்க, ஆள் அனுப்பி. கவனிங்க, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். இப்ப தாவீதுடைய கேரக்டர் அங்க ஆண்டவர் சொல்றார், எழுதுறார். கவனிங்க, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான் என்றார். வாசிக்க தொடர்ந்து. அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கினார். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. இப்ப பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க. இந்த 4 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க போறேன். அவன் எப்படி இருந்தானா? சிவந்த மேனியா. ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க, ஆடு மேய்க்கிறவன் எவனா ஒருத்தன் சிவப்பா இருப்பானா? டேவிட் ஐயாவோட கருப்பா இருப்பான். ஏன்னா அவன் வெயிலேயே இருக்கிறவன். உன்னத பாட்டில் வாசிக்கிறோம்ல, என் சகோதரனுடைய ஆடுகள் எல்லாம் நான் மேய்ச்சேன், அதனாலதான் நான் கருப்பா இருக்கிறேன் சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் வேற சொல்றார். நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். இது சப்ப கட்டுறது. வெயில் இப்போ பாருங்க, வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மார்ச்சே இப்போ வெளியே கொளுத்துது. அப்போ வெயில்ல இருக்கிறவன் தாவீத சாமுவேல் எப்படி பார்க்கறான்னா, அவுட்வர்ட் அப்பியரன்ஸ்ல பார்க்கல, அவன் மேல இயேசுவின் ரத்தம் இருந்ததை பார்க்கிறான். ஆமென். சிவந்த மேனி. நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அது ஒரு தகுதி போதும். நம்ம பலம், நம்முடைய திறமை, அறிவு செய்ய முடியாததெல்லாம் இயேசுவின் ரத்தம் நமக்காய் செய்து முடித்து விட்டது. ஆமென். சிவந்த மேனி பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு போய் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போடாதீங்க, ஒருத்தரை சிவப்பாக மாட்டீங்க. ஏன்னா அந்த கம்பெனியில் நான் வேலை செஞ்சுருக்கேன், ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனி. ஆனால் இது வரைக்கும் நான் ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டதில்லை. இந்த சிவந்த மேனி என்பது என்ன அடையாளம்? என்னன்னா, இயேசுவின் ரத்தம் நம் மீது இருப்பதை ஆண்டவர் பார்க்க வேண்டும். ஆமென். அந்த ஒரு தகுதி. அல்லேலூயா. எவ்வளவோ பேர் நிறைய பணம் வச்சிருக்கிறான், கட்டுக்கட்டா பணம் இருக்குது, நகை இருக்குது, ஆனா நிம்மதி அங்க இல்லை. நம்ம கிட்ட கட்டுக்கட்டா இல்லைனாலும் பரவாயில்ல, படுத்தவொன்னு தூங்கிடுவோம். படுத்தவனமா தூங்குவோம், சர்ச்சில் உட்காந்தே தூங்குவோம். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். இப்ப தாவீது ஆசீர்வதிக்கப்பட வர வர பலக்க காரணம் என்னன்னா, முதல் காரணம் அவன் சிவந்த மேனியுடைய ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தை அவன் மேல் விழுந்திருந்ததை அவன் பார்த்தான். ஆமென் சொல்லுங்க. 2வது போட்டிருக்கு, சொல்லுங்க, அழகிய கண்கள். பண்ணுங்க பார்க்கலாம், அழகா அழகிய கண்கள். சில பேர் எங்க தேடுறீங்க, எங்கன்னு தெரியல. சொல்லுங்க, அழகிய கண்கள். அழகிய கண்கள்ல என்ன? தரிசனம் உள்ள கண்கள் நமக்கு தேவை. இந்த வருஷம் இதை செய்யலான்னு முடிவு பண்ணீங்கன்னா, அப்படி ஒரு பயணத்தை நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்க செஞ்சீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். நோக்கமே இல்லாம இருந்தீங்கன்னா உங்களால எதுவுமே செய்ய முடியாது. இப்போ உங்க பக்கத்துல கேளுங்க, உங்களுக்கு தரிசனம் இருக்கா? ஆமா பாஸ்டர், நைட்ல ஒன்று கருப்பா வருது பாஸ்டர், என் பெட்டு பக்கத்துல தான் உட்காருது, 12 மணிக்கு மேலே ஏறுது. அது இல்லை தரிசனம். அப்துல் கலாம் சொல்றாரு, கனவு காணுங்கள் அப்படின்னு. என்னது? நம்மளை தூங்க விடாம எதெல்லாம் வருதோ அதுதான் கனவுன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. நீ என்னவா இருக்க போறதையோ அது உனக்கு கர்த்தர் தரிசனத்தை காண்பிப்பார். ஆமென். அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. என்ன தரிசனம்? நான் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவேன். அதான் அவன் பெரிய தரிசனம். அதுக்காக தங்கத்தை சேர்த்து வச்சான், மரத்தை சேர்த்து வச்சான், என்னென்னமோ பண்ணான். ஆனா கவனிங்க, ஆபிரகாம் எப்படின்னா,
சொல்லி செஞ்சான். உன் மகனை எனக்கு பலி கொடுன்னு ஆண்டவர் சொன்னார்ல, போய் பலி கொடுக்க போனான். ஆனா தாவீது கிட்ட ஆண்டவர் கேட்கல. கேட்காமல இவனே ஒரு தீர்மானம் பண்றான், எனக்கு ஒரு ஆலை வீட்டை கட்டி கொடுத்த ஆண்டவருக்கு ஆலயத்தை நான் கட்டுவேன். ஆண்டவரே, கை தட்டாம நிக்கிறவங்களுக்கு எதுவுமே செய்வானா நான் சொல்றதான்னு தெரியலப்பா எனக்கு. ஹல்லேலூயா. இவனை கேட்கவே இல்லை. ஆனா இவனா சொல்றான், நான் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுவேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். என்ன தரிசனம்? இந்த வருஷத்துக்குள்ள உங்களால என்னெல்லாம் முடியுமோ வேலை செய்யறது, காரியத்தெல்லாம் பண்ணுங்க. அதோடு சேர்த்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. 12 மாசத்துக்கு 12 ஆளை நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் நான் 12 ஆத்துமாவை உங்களுக்கு பரிசா கொடுப்பேன் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பற்றி சொல்லுங்க, இது வரைக்கும் தரிசனம் இல்லைன்னா பரவாயில்ல, இனிமே தரிசனத்தோடு அழகிய கண்ணோடு நீ போ. ஆமா, சில பேருக்கு ரோட்ல போற போஸ்டர் பார்த்துனே பார்த்துக்கிறீங்களா, அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி போய் முடியும். இன்னைக்கு நான் சொல்றேன், தாவீது வர வர பலக்க காரணம் அவனுடைய மேல இயேசுவின் ரத்தத்தை அவன் அடையாளமாக வைத்திருந்தான். ஆமென். ரெண்டாவது அவன் மேல இன்னொரு காரியம் இருந்துச்சு, என்னன்னா அவனுக்கு தரிசனம் உள்ள கண்கள் இருந்துச்சு, அழகிய கண்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ ஆண்டவருக்கு எதையாவது செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு தரிசனத்தை உண்டாக்கிக்கொள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. மூணாவது சொல்லுங்க, நல்ல ரூபம். சொல்லுங்க சத்தமா. நல்ல ரூபம்னா தெரியுதா உங்களுக்கு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சரியா? பாடி சைஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் உருளைக்கிழங்கு மாதிரி புல்லு அப்படியே ஃபுல்லாக இருப்பாங்க, புஸ்குன்னு இருப்பாங்க. சில பேர் ரொம்ப நோஞ்சா மாதிரி இருப்பாங்க. நல்ல பாடி வேணா என்ன செய்யணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். சொல்லுங்க. அதுக்குன்னு சில இதெல்லாம் வச்சுக்கிறான், கம்பெனிலாம் வச்சுக்கிறான். அதுக்காக போயிட்டு இடுப்பில் இப்படிலாம் சுற்றி கித்தி ஏதோ பண்ணுறாங்கல்ல, ஏதோ நடக்குது. நான் சொல்கிற எக்ஸசைஸ் என்னன்னா, என்னைக்கோ ஒரு நாள் பைபிள் படிக்கிறது, என்னைக்கோ ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறது, அப்படி இல்லாமல் அனுதினமும் நீங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்ல ரூபம்னா எவ்ரிடே எக்ஸசைஸ் மஸ்ட். அது போல ஆண்டவர் சமூகம், பிரசன்னம், ஆலயம், தேவனை தேடுகிற காரியம் நீங்க அனுதினமும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில வர 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 விருத்தி அடைவீர்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. 3 விஷயம் சொன்னேன். முதல்ல என்ன சொன்னேன்? சில பேர் வாயே திறக்கல. எவ்வளவு சாமர்த்தியம்! வாய் திறந்து சொல்லுங்க. சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் மேல் ஆவியானவர் தங்கியிருந்தார். இப்போ ஒரே வார்த்தை கேட்டு முடிக்க போறேன். பக்கத்துல கேளுங்க.